சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள். ஆன்லைனில் பாருங்க, வேண்டான்னு சொல்லலை, மேலதிகமாய் காரியங்களை பார்க்கறக்கு. ஆனால் அதுதான் என்று சொல்லி போயிடாதீங்க. அதுக்கு தான் கர்த்தர் சபை என்ற ஒரு அமைப்பை வைத்திருக்கிறார். சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது என்ற ஆலோசனையும் கொடுத்திருக்கிறார். ஏதோ முடியாத ஒரு காலம், ஏதோ கவர்மெண்ட்டே அப்படி ஆர்டர் போடுச்சு, கொஞ்சம் இருந்தோம். இப்போ திறந்தாச்சுன்னா உடனே போயிடணும், போய் நம்ம ஆராதிக்கணும். சரி, இப்போது நம்ம ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நம்ம யோசிப்பதற்கும் பேசுவதற்கும் தான் இந்த இடத்துல நாம் ஒன்றாக கூடியிருக்கிறோம். சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் பிரச்சனைகள். என்னுடைய அபிப்பிராயம் சரியா இருந்தா 2020 உலகம் வேறு ஒரு பரிமாணத்துக்குள் போய்விட்டது போல தெரிகிறது. உங்களுக்கு எப்படி தெரியுது? இதுக்கு முன்னாலெல்லாம் அப்படி இல்லை. நம்ம எவ்வளோ பிரச்சனை பார்த்துருக்கோம், கொள்ளை நோய் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த 2020க்கு பிறகு உலகமே ஒரு கலாச்சாரத்திலிருந்து அல்லது ஒரு பரிமாணம், ஒரு டைமென்ஷன்லேருந்து இன்னொரு டைமென்ஷனுக்கு போன மாதிரி எனக்கு தோணுது. ஏன் இப்படி தோணுது அப்படின்னு கேட்டால், உலகத்தில் இதுவரைக்கும் வந்த கொள்ளை நோய்கள், எல்லா கொள்ளை நோயுமே ஏதாவது ஒரு பகுதியில் தான் வரும். லண்டனில் ஒரு காலத்தில் பிளேக் அப்படின்னு ஒரு நோய் இருந்தது. அது எலிகள் மூலம் பரவினது. லட்சக்கணக்கான பேர் இங்கிலாந்து தேசத்தில் மரணம் அடைந்தாங்க. உடம்பு அப்படியே வீங்கிக்கிட்டே வரும், காய்ச்சல் இருக்கும், கருத்து போயிடுவாங்க, கால் அப்படியே வீங்கிட்டு வந்து இந்த பப்பாளி பழம் அப்படியே வெடிக்கும் பாருங்க, இந்த வெள்ளரி பழம், அது மாதிரி கால் வெடிச்சோம், அப்படியே சீழும் ரத்தமும் ஒழுகி உடம்புல அங்கங்கே கீரல் உண்டாகி செத்து போயிடுவாங்க. அவனை தொட்டா போச்சு. அவர்கள் பயன்படுத்தின பெட்டு, படுக்கை, எதை தொட்டாலும் நம்மை பரவிவிடும். அதனால் என்ன செய்வாங்கன்னா, ஒரு வீட்டில் அப்போ நடந்தது, நீங்கள் சரித்திரத்தில் நீங்கள் இதில் எடுத்து சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, ஒரு வீட்டில் யாருக்காவது இந்த மாதிரி வியாதி கண்டுவிட்டது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த வீட்டுக்கே தீ வச்சுருவாங்க. ஏன்னா அந்த பாடி எடுக்க முடியாது, அடக்கம் பண்ண முடியாது. அவங்க உயிரோடையே அல்லது அவர்கள் மரித்த நிலைமையில் அந்த பாடியை கூட தொடாமல் தீ வச்சுருவாங்க. இங்கிலாந்தில் பரவுச்சு. ஸ்பெயின் தேசத்தில் ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படின்னு ஒரு ஃப்ளூ, கோடிக்கணக்கான பேர் மரிச்சாங்க. இது மாதிரி நிறைய வியாதிகள். இந்தியாவில் அம்மை என்ற ஒரு நோய் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது ரொம்ப பிரபலம். அந்த காலத்தில் நிறைய பேர் நம்ம பார்க்குற, இப்போ வர்ற இந்த சின்ன அம்மை கிடையாது, பெரிய அம்மை அப்படின்னு ஒரு வியாதி. நான்லாம் சின்ன பையனாக இருந்தபோது அது ரொம்ப தீவிரமாக இருந்தது. நிறைய இடங்களில் அது வந்தவங்களில் ஏறத்தாழ 60-70% பேர் மரிச்சிருவாங்க. குழந்தைகள் கொஞ்சம் கண் பார்வை போயிடும், கால் நடக்க முடியாமல் போயிடும், செத்துருவாங்க நிறைய பேர். ஒரு கொடிய கொள்ளை நோய் இதெல்லாம் பரவுச்சு. ஆனால் உலக சரித்திரத்தில் முதல் முறையாக ஒரு கொள்ளை நோய் ஒரே நேரத்தில் பெருவாரியான உலகம் முழுவதிலும் வியாபித்தது. இதுதான் முதல் முறை. இந்தியாவில் அம்மை நோய் இருந்தது, பக்கத்தில் வேறு நாட்டில் இருக்காது, ஆஸ்திரேலியாவில் இருக்காது. அவங்களுக்கு சொன்னால் புரியாது இப்படி ஒரு வியாதி இருக்குன்னு. பிளேக் நோய் லண்டனில் இருந்தது, இந்தியாவில் கிடையாது. ஸ்பெயினில் ஸ்பானிஷ் ஃப்ளூ ஸ்பெயின்லையும் அந்த பக்கத்தில் இருக்க 2 நாட்டிலையும் தான் வந்தது, வேறு எந்த நாட்டிலையும் வரல. ஆனால் அந்த கொரோனா ஒன்று மாத்திரம்தான் முதல் முறை உலகம் முழுசும் ஒரே நேரத்தில் மாஸ்க் போட்டு தெரிஞ்சது. அப்போ தான். இதுக்கு முன்னால் வேறு ஏதாவது உங்களுக்கு வியாதி இப்படி ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் ஹிஸ்ட்ரியில் எங்கேயாவது எடுத்து படித்து பாருங்கள், எங்கேயாவது இருக்கா பாருங்கள். இல்லை, எங்கெங்கேயாவது அங்கங்கே வரும். ஆப்பிரிக்காவில் ஒன்று வரும், அமெரிக்காவில் ஒன்று வரும். இது ஒன்று தான் குளோபலி, உலக அளவில் ஒரே நேரத்தில். அமெரிக்காவிலையும் அதே தான், இந்தியாவிலையும் அதே தான். இது நம்முடைய வாழ்வாதாரத்தை மாற்றி போட்டது. வந்தது ஏதோ 2 வாரம் லாக்டவுன் போடுவாங்க, முடிஞ்சுன்னு பார்த்தா இந்த அந்தாண்டு 2.5 வருஷம் நீடிச்சிருச்சு. ஏதோ இப்போ நம்ம வந்திருக்கிறோம், நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சைனாவில் லாக்டவுன் போட்டாச்சு. இப்போது சைனாவில் லாக்டவுன் போட்டு, சைனாவில் 31 மாநிலங்கள் இருக்கின்றன. பெரிய பெரிய மாநிலங்கள் 31 மாநிலங்கள் இருக்கின்றன. அதில் 19 மாநிலத்தில் 100% லாக்டவுன் போட்டாச்சு. ஆஸ்திரேலியாவில் பரவுது, மலேசியாவில் பரவுது. அடுத்து என்ன நடக்குமோ தெரியல, பயமாக இருக்குது. இப்போ தான் ஒரு லேசாக வருதுன்னு சொல்லுவாங்க, அங்கே வருது இங்கே வருதுமா, மறுபடியும் இதே மாதிரி மாஸ்க் போடுமா, போலீஸ் நடு ரோட்டில் நின்று நம்ம எல்லாம் வேட்டையாடுவாங்க, ஸ்கூல் கிடையாதும்பாங்க, காலேஜ் கிடையாதும்பாங்க, சர்ச்சு கிடையாதும்பாங்க. இது இப்படியே தொடர்ந்து போவது நமக்கு வருத்தத்தை தருகிறது. இது மாத்திரம் இல்லை, இந்தியாவில் மாத்திரமில்லை, உலகம் முழுவதும் ஒரு இருண்ட சூழ்நிலை, இருட்டு பரவிட்டே வர தெரியுது. கொஞ்ச நாள் இப்போ தான் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்போம்னு சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் ஒரு போர் ஆரம்பித்து விட்டது.
உக்ரைன் எங்க இருக்கு, ரஷ்யா அங்க இருக்கு நம்ம சொல்லலாம். இதெல்லாம் அந்த காலத்து போர் மாதிரி கிடையாது. அந்த காலத்து போர் எவ்வளவு பெரிய ஒரு கலிங்கத்து போர், அசோகர் நடந்த போர், அப்புறம் இந்த பானிப்பட்டு போர், இது மாதிரிலாம் பெரிய பெரிய போர் நடந்தாலும் அவங்கெல்லாம் பயன்படுத்தினது வெறும் கத்தி, ஈட்டி, கடப்பாரை, குதிரை, இப்படிதான். அது அந்த இடத்துக்குள்ளே முடிஞ்சிடும். இப்போ வருகிற யுத்தம் அப்படி அல்ல. இது அணுக்களாலும் கதிர்களாலும் வெப்பன்ஸ் ஒரு இடத்துல போட்டால் அது அப்படியே காற்றில் கரைந்து உலகத்தினுடைய சூழ்நிலையே, என்வைரன்மெண்ட்டே மாற்றிடும். அந்த மாதிரி வெப்பன்ஸ் இப்போ. அந்த காலத்து போர் மாதிரி கிடையாது. இப்போ எங்கேயோ உக்ரைனில் தானே நடக்குது என்று நீங்கள் சும்மா இருக்க முடியாது. அதனுடைய பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக தேசத்தில் வரும். 2வது உலகப்போர் சமயத்தில் ஹிரோஷிமா, நாகசாகி என்ற இடத்துல ஒரு அணுகுண்டு போட்டாங்க. உங்களுக்கு தெரியும், அந்த அணுகுண்டு போட்டால் என்ன நடக்கும் என்று அப்போ அணுகுண்டு போட்டவனுக்கும் தெரியாது, அது விழுந்தவனுக்கும் தெரியாது. அந்த 2 ஊர்லையும் போட்டாங்க. ஒரு செகண்ட் தான் ஒரு பெரிய அக்னி, ஒரு அக்னி பிளம்பு மாதிரி சூரியன் கீழே இறங்கி வந்த மாதிரி ஒரு பெரிய வெப்பம் தெரியுமா. அந்த நிமிஷத்தில் என்ன ஆகுன்னு கேட்டால் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற மாம்சம் அப்படியே தண்ணியாக உருகிருமா. கண்ணு குழிக்குள்ளே இப்படி உருகிருமா. அப்படியே அவ்வளோதான், செத்துருவாங்க ஒரு நிமிஷத்தில். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் மரித்தார்கள். எங்கே? ஜப்பான்ல. அது எப்போ நடந்தது? 2வது உலகப்போர் சமயத்தில் நடந்தது. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த இடத்துல அந்த அணுக்கதிர் வீச்சு, அங்கே குழந்தை பிறந்துச்சுன்னா ஊனமுற்றதாக தான் பிறக்கும். அங்கே இருக்கிறவர்களுக்கு பல்வேறு விதமான வியாதி இப்போ வரைக்கும் அந்த கதிர் வீச்சு இன்னும் பரவிக்கொண்டே இருக்கிறது. அப்போ இது மாதிரி இப்பெல்லாம் பயன்படுத்தக்கூடிய வெப்பன்ஸ் பயங்கரமானது. அது காற்றில் அப்படியே கலந்து அப்படியே பரவி வரும். சைனாவில் கண்டுபிடிச்ச ஒரு சின்ன கிருமி தானே இவ்வளவு நாடுகளுக்குள்ளே பிரயாணம் பண்ணது. அப்போ இந்த கதிர்கள் போகாதா? இந்த மாதிரி வெப்பன்ஸ் போகாதா? அதனால் இனி அடுத்து என்ன நடக்கும் என்கிற பயங்கரம் எல்லாருடைய மனதிலும் இருக்கிறது. ஒரு பக்கம் வேலை இல்லை, ஒரு பக்கம் பிரச்சனை, அரசாங்கம் நம்மை பற்றி கவலைப்படுவதில்லை. நம்ம எல்லா பக்கத்திலும் பல்வேறு விதமான போராட்டங்களை சந்திக்கிறோம். இது இந்தியாவில் மாத்திரம் இல்லை, உலகம் முழுசும். நமக்கு நல்லா பார்க்கும்போது தெரிகிறது, ஒரு இருண்ட நாட்கள் நம் தேசத்தை அப்படி மூடிக்கொண்டே வருவது தெரிகிறது. உங்களுக்கு அதை உணர முடியுதா இல்லையா? அடுத்து என்ன நடக்குங்கிற பயங்கரம் எல்லாருடைய மனசிலும் இருக்கிறது. பெட்ரோல் கிட்டத்தட்ட 150 ரூபாய்க்கு போயிருன்னு சொல்கிறாங்க. ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த இப்போல்லாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் லட்சக்கணக்கான பேர் வீதியில் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பெரிய பஞ்சம். நியூஸில் பார்த்தீங்களா, பார்க்கலையா? லட்சக்கணக்கான பேர் நிற்கிறாங்க. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஒரு பிரெட்டு துண்டு கிடைக்கும் பக்கத்து தேசத்தில். இந்த இருள் பல இடங்கள் அப்படி மூடிக்கொண்டே வருகிறதை பார்க்கிறோம். நம்ம இந்திய தேசத்தில் நமக்கு தெரியுது எவ்வளவோ பிரச்சனை இருக்குது, எவ்வளவோ போராட்டம் இருக்கிறது. நமக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் போச்சு, வியாபாரம் பண்ண முடியல, பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மந்த நிலை. சிலிண்டர் பார்த்தீங்கன்னா கிடுகிடுன்னு விலை உயர்ந்துட்டு போகுது, பெட்ரோல் ஒரு பக்கம் விலை உயர்ந்துட்டு போகுது. தேசத்தில் குழப்பங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், ஒரு இருள் சூழ்ந்த ஒரு காரியம். சபை கூட இயங்க முடியாதபடி கட்டப்படுகிறது. இதெல்லாம் நடக்கிறது நம்ம கண்கூடா தெரியுது. இப்போவே உங்களுக்கு நல்லா தெரியலைன்னா இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா தடவி தெரியத்தக்கதான இருள். வாழ்க்கை இனி என்ன ஆகும் என்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி எல்லாருடைய மனசிலும் வந்துவிடும். ஒரு பெற்றோர்கிட்ட நீங்கள் எழும்பி கேட்டு பாருங்கள், யார்கிட்டையாவது நம்ம கேட்போம், உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 3 வருஷம் ஊற்றி மூடியாச்சு, ஸ்கூலுக்கு போவாங்களா? ஸ்கூலுக்கு போய் படித்து அவர்கள் பட்டம் வாங்கினால் கூட என்னவாக போகிறார்கள் உங்கள் பிள்ளைகள்? எதிர்காலம் நமக்கு இருட்டா இருக்கு. அந்த இருட்டு வர்றது தெரியுது நமக்கு. வெகு தீவிரமாய் தேசங்களை பிடிப்பது தெரிகிறது. எல்லா நாட்டையும் அது பிடித்து கொண்டு வருகிறது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசித்து பார்த்தால் எப்பவுமே ஆவிக்குரிய காரியங்களுக்கும் வெளியே நடக்கிற உலகத்தின் காரியங்களுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், என் நாமம் தெரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி ஜெபம் பண்ணா அந்த தேசத்திற்கு நான் சேமத்தை கொடுப்பேன். அந்த தேசமே ஜெபம் பண்ணணும்னு கர்த்தர் சொல்லலை, அங்கே இருக்கிற என் பிள்ளைகள் ஜெபம் பண்ணா போதும். அப்போ ஒரு தேசத்தினுடைய தலையெழுத்தை யார் நிர்ணயம் பண்றா பாருங்க? கர்த்தருடைய நாமம் தரித்த தேவ பிள்ளைகள். ஆண்டவர் எல்லாரையும் அழைக்க சொல்லலை. அவருக்கு தெரியும், பல மதத்தை சேர்ந்தவன் இருப்பான், விக்கிரக ஆராதனைக்காரர் இருப்பான்,
குடிகாரன் இருப்பான், திருடன் இருப்பான், அரசியல்வாதி இருப்பான், நாஸ்திகன் இருப்பான், நம்புறவன் நம்பாதவன் இருப்பான். அவனையெல்லாம் பற்றி கவலை இல்லை. என் ஜனங்கள், என் நாமம் தெரிவிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி ஜெபம் பண்ணினா அந்த தேசத்துக்கே சேமத்தை கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்போ நீங்கள் நினைக்கலாம், நம்மெல்லாம் மைனாரிட்டி தானே, ஒரு என்ன மிஞ்சி போனால் இங்கே ஒரு 1000 பேர் இருப்போமா, ஒரு சின்ன கூட்டம் தானே, நம்மெல்லாம் சேர்ந்துபடி ஜெபம் பண்ணிட்டா தேசம் மாறிடுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். தேசத்தினுடைய சுக்கான்னா உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. கப்பலில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஒரு கப்பலை திருப்புவதற்கு பின்னால் ஒரு போட்டு பின்னால் ஒரு கட்டை போட்டு வச்சுருப்பாங்க, அது பேர் சுக்கான். இன்னொரு ஒரு ஸ்டீரிங் வீல் ஒன்று வச்சுருப்பாங்க. சரி, சுக்கானை விட்டுருங்க. ஸ்டேரிங் வீல் தெரியுமா? ஒரு காரில், லாரியில், கண்டெய்னரில் ஸ்டேரிங் பிடிச்சி திருப்புறாங்கல்ல. ஸ்டீரிங் வீல் பெருசா, கீழே இருக்கிற வீல் பெருசா? வீல் தான் பெருசு. ஆனால் மேலே இருக்கிற ஸ்டீரிங் வீல் அவ்வளோ பெரிய வீலை திருப்பிடுதே. அந்த லாரியில் இருக்கிறதுல ஒரு சின்ன பாட்டு தானே அது. ஒரு சின்ன ஸ்டேரிங் வீலு எப்படி ஒரு பெரிய கண்டெய்னரே திருப்பிடுதோ, அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் உள்ளவர்களாக இருந்தாலும் நீங்கள் வலது பக்கம் திரும்பினா தேசம் வலது பக்கம் திரும்பும், நீங்கள் இடது பக்கம் திரும்பினா தேசம் இடது பக்கம் திரும்பும். நீங்கள் உயிரோடு இருந்தால் தேசம் உயிரோடு இருக்கும், நம்ம மரித்தால் தேசம் செத்தே போகும், அவ்வளோதான். அப்போ நம்ம தலையில தான் கர்த்தர் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். அப்போ நம்ம நல்லா யோசித்து தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு கேட்டால், நாம் கொஞ்சம் பலம் உள்ளவர்களாக இருந்தாலும், அதே மாதிரி வேதம் சொல்லுது, நாவும் சிறிய உறுப்பு தான், ஆனால் அது முழு சரீரத்தையும் கொளுத்திடுமா. தீக்குச்சி சின்னது தானே, காட்டை கொளுத்திடுது இல்லை? அதே போல் நாவு சிறிய அவயவம் தான், சரியாக பயன்படுத்தலைன்னா அது முழு சரீரத்தையும் கொளுத்தி விடும், நெருப்பாக்கிறோம், பைபிளில் போட்டிருக்கு. அது மாதிரி தேவ பிள்ளைகள் நாம சரியா செயல்படாததுனால தான் இந்த இருள் தேசத்தை சூழ்கிறது, இந்த இருள் தேசத்தை மேற்கொள்ளுகிறது. இருள் வர்றது பெருசு இல்லை, அந்த இருள் மேற்கொள்ளக்கூடாது நம்மை. இப்போ நமக்கு பாருங்களேன், தினம் ராத்திரியில் இருள் வருகிறது. இருள் வந்தால் அந்த இருள் நம்மை மேற்கொள்ளுகிறதானா? இல்லை. ஒரு காலத்தில் அப்படி இருந்தது. நம்முடைய முன்னோர்கள் குகைவாசிகளாக இருந்த போது, ஆதிவாசிகளாக கற்கால மனிதர்கள், நியாண்டர்தால் மனிதர்கள், உலோக மனிதர்கள் எல்லாம் சொல்லுவாங்க நிறையா. இந்த கற்கால காலத்தில் குகைவாசிகளாக இருந்த போது மனிதர்களை மிரட்டின ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் இருள். ராத்திரி வந்தால் பயப்படுவான். அதனால சீக்கிரமே ஒரு 5:30 மணி 6 மணிக்கெல்லாம் தங்களுடைய வேலையெல்லாம் முடித்துவிட்டு குகையில் போய் பதுங்கி கொள்வார்களாம். அடுத்த நாள் காலையில் தான் சூரியன் வந்த உடனே மெல்ல எட்டி பார்த்துட்டு வெளியே வருவான். இருட்டில் வெளியே வரவே மாட்டார்கள். நம்முடைய முன்னோர்கள் பயந்தது அந்த இருளை கண்டுதான். அதில் செயல்பட முடியாது. சாயந்தரம் சூரியன் மறைகிறதுக்குள்ளால எல்லா வேலையும் முடிச்சுட்டு உள்ளே போய் பிள்ளைகளோடு சேர்ந்து படுத்து அப்படி தூங்கிடுவாங்க, அவ்வளோதான். குகைக்குள்ளேயே உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அப்போ நெருப்பு அல்லது விளக்கு கண்டுபிடிக்கப்படாத காலம். அதுக்கு பிறகு என்ன செய்ததுன்னா விளக்கை கண்டுபிடித்தார்கள். நெருப்பை, அப்போ அந்த காலத்தில் நெருப்பு இருக்கிறது தெரியும், ஆனால் அந்த நெருப்பை கட்டுப்படுத்தி பயன்படுத்துவது தெரியாது. ஒரு லைட்டில் பாருங்களேன், நெருப்பை கட்டுப்படுத்தி பயன்படுத்துகிறோம். ஒரு அடுப்பில் நெருப்பை கட்டுப்படுத்தி பயன்படுத்துகிறோம். ஒரு நெருப்பை கட்டுப்படுத்தி பயன்படுத்த முடியும் என்பது அன்னைக்கு மனிதர்களுக்கு தெரியாது. தீ இருக்கிறது தெரியும், வந்தால் அப்படியே பிடிச்சிரும், காடெல்லாம் அழிஞ்சிரும், அவ்வளோதான் தெரியும். இதை அப்படி முறைப்படுத்தி அழகுபடுத்தி அதை ஒரு லைட்டு மாதிரி ராத்திரிலாம் எரிய வைக்கலாம், அதுலேருந்து வெளிச்சத்தை பெறலாம், அதை நம்ம ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சா சமையல் பண்ணலாம். இதெல்லாம் தெரியாதவனுக்கு அந்த காலத்தில். அப்போ என்ன செய்தார்கள்? அதை கண்டறிந்தார்கள். முதல்ல அதை கண்டுபிடிச்ச உடனே இப்போ இந்த இருளை மேற்கொள்ள அவர்கள் பழகிவிட்டார்கள். ராத்திரி நேரம் வந்துச்சா ஒரு கட்டையில் கொஞ்சம் எண்ணெயை தோய்ச்சி ஒரு துணியை சுற்றி ஒரு நெருப்பு பந்தத்தை வைத்து நம்முடைய அந்த குகைக்குள்ளே வைத்து கொண்டால், குகைக்குள்ளே இனிமேல் தூங்க வேண்டியதில்லை, குகைக்குள்ளே வேறு ஏதாவது வேலை செய்யலாம், ஒரு சமையல் பண்ணலாம், பிள்ளைகளோட பேசி கொண்டிருக்கலாம். இருளை கொஞ்சம் ஜெயித்து விட்டோம் அப்படின்னு வந்துச்சு. அடுத்து கொஞ்சம் காலம் கழிச்சு என்ன செஞ்சாங்கன்னா, இதிலேயே வெவ்வேறு விதமான வடிவங்கள், விளக்குகள், லைட்டு கண்டுபிடிச்சாங்க. அந்த லைட்டை வீட்டுக்குள்ளே பல இடங்களில் பொருத்தி வைக்கும்போது ஒரே நேரத்தில் வீட்டுக்குள்ளே நம்ம எல்லா வேலையும் செய்ய முடிந்தது. அப்புறம் இந்த சிந்தனை மாறி என்ன செஞ்சாங்கன்னா, இதை வீட்டுக்குள்ளே மாத்திரல தெருவில் வைச்சால் எப்படி இருக்கும், அப்போ வெளியே நம்ம போயிட்டு வரலாமேன்னு சொல்லி தெரு விளக்குகளை கண்டுபிடித்தார்கள். இப்போ அந்த விளக்குக்கு பவர் கொடுத்து எல்லா இடத்துலையும் அந்த விளக்கை பொருத்துவதற்குண்டான மின்சாரம் கண்டுபிடித்து ஒளியை வெளிச்சத்தை எப்படிலாம் உருவாக்க முடியும் என்று கண்டுபிடித்து விட்டதுனால
இன்னைக்கு இருள் வருகிறது, ஆனால் அந்த இருள் நம்முடைய வாழ்க்கையை மேற்கொள்ளவில்லை. இருட்டு வந்துச்சுன்னு இப்போ யாராவது 5:30 மணிக்கு 6 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு வீட்டுக்குள்ளே போய் படுத்து அப்படியே பெட்ஷீட்டை போட்டு தூங்குறீங்களா? தூங்க முடியுமா? வீட்டில் விடுவாங்களா? இல்லைம்மா ராத்திரி வந்துருச்சுமா, இருட்டு வந்துருச்சுமா, பயமா இருக்குமா, இருக்க முடியுமா? முடியாது, முடிவதில்லை. நம்ம இருட்டு வருவதே நினைப்பதில்லை. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியணும், இதே இரவு தான் அன்றும் வந்தது, இன்றும் வந்தது. அதே தானே, இன்னைக்கு வர்ற மாதிரி தான். சாயந்தரம் 7 மணி ஆச்சுன்னா இருட்டாயிரும், காலையில் 5:30 மணி 6 மணி ஆச்சுன்னா பகல் வந்துவிடும். இதே தான் நம்முடைய ஆதி மனிதர் காலத்திலும் இருந்தது, இப்போ இருந்தது. அவங்க அதை குறித்து பயந்தார்கள். நாம் அதை சட்டையே பண்ணுவதில்லை. சட்டை பண்றோமா? சட்டையே பண்றதில்லை. வந்தா வரட்டுமே. இல்லை நைட்டு வாங்க ஆல் நைட் ஜெபம் பண்ணுவோம். பாருங்க, ஆல் நைட்ல ஜெபம் பண்ணுவார். இதே நீங்க கொகவாசியா இருந்தா கூடுவீங்களா? ஜெபத்துக்கு கூடுவீங்களா? யோசிச்சு பாருங்க. வர முடியுமா? அவனவன் வீட்டுக்குள்ள முடங்கிடுவானே. இப்போ நம்ம இருளை பற்றி நினைக்கிறதே இல்லை. ஐடி கம்பெனியில் போய் பாருங்களேன், ராத்திரி நேரத்தில் தான் வந்து எல்லாம் இங்கேருந்து ஒரு பெரிய கூட்டம் போவாங்க, நைட் ஷிஃப்ட் போவாங்க. ஐடி கம்பெனிகள் ஆரம்பித்த புதுசில் ஒரு முறை சென்னையில் நான் இருந்தபோது ஈசிஆர் ரோட்டில் போய் பார்த்தேன். அங்கே தான் நிறைய இந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்குது. ராத்திரி 1 மணிக்கு உட்காந்து ஒருவன் வடை சுட்டு கொண்டு இருக்கிறான். கடையில் புரோட்டா கிடைக்குது, பாயா கிடைக்குது, எல்லாம் வச்சிருக்கிறாங்க. என்னையா அப்படின்னு கேட்டால், அப்போ தான் நாங்கள் வந்து வேலைக்கு வர்றோம், வேலைக்கு வரும்போது அப்படி வர்றது, சாப்பிட்றது, ஒரு டீ சாப்பிட்றது, மறுபடியும் போகிறது, உள்ளே கேன்டீன் கூட இருக்குது, எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது பகல். இப்போ நம்ம யாரும் இருட்டை பார்த்து பயப்படுவதும் இல்லை, இருட்டை பற்றி கவலைப்படுவதும் இல்லை. வெளிச்சம் நம் கையில் இருக்கிறது, அதை எப்படி கொண்டு போகணும், பயன்படுத்தணும்னு நமக்கு தெரிந்து விட்டது. இதே போல தான் ஒரு ஆவிக்குரிய வெளிச்சம் ஒன்று இருக்கிறது. இதை நம்ம பயன்படுத்த தெரியாமல் இருக்கிறதுனால தான் இந்த பொல்லாத இருள் தேசத்தை மூடிக்கொண்டே வருகிறது. இந்த வெளிச்சம் யாரிடத்தில் இருக்கிறதுனா கர்த்தருடைய பிள்ளைகளிடத்துல தான் இருக்கு. மற்றவர்கள் பயன்படுத்த முடியாது. அரசியல்வாதி பயன்படுத்த முடியாது, ஒரு பிரதமர் பயன்படுத்த முடியாது, ஜனாதிபதி பயன்படுத்த முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இந்த வெளிச்சத்தை பயன்படுத்த முடியும். ஏன்னா கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து தான் உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்றார். நீங்கள் சாதாரண மனிதர்கள் தான், ஆனா உங்ககிட்ட கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நீங்கள் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறீர்கள் என்று. உங்கள் ஒளி இருளிலே பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்.